மாலை வணக்கம். ஐயா இனியன் ஐயா அவர்களுக்கும், இந்த நூல் எழுதிய வெங்கடேசன் அவர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த ஓக முறையை வந்து உணவில்லாமல் நீர் மட்டும் அருந்தி வாழணுங்கிற ஒரு முறையை வந்து ஐயா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு புக்கு வந்து ஐயா கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கை எடுத்து நான் கொஞ்சம் படித்தேன். எனக்கு அது வந்து அவ்வளோக்காக புரியலை. அப்புறமேட்டு திருவண்ணாமலையில் வந்து மன்சுராபாத்தில் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து கிளாஸ் வச்சு நடத்துகிறேன்னு ஐயா ஃபோனில் சொன்னாங்க. நான் அதே மாதிரி அங்கே போய் 2 நாளாக கூடவே இருந்து ஐயா கூடவே இருந்து தங்கி ஐயா சொல்லும்படி அவங்க என்னென்ன சொன்னாங்க, தண்ணி எப்படி குடிக்கணும், எப்படி பொறிகளை நம்ம சாப்பிட்ணும், எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கணும், அதை எப்படி தள்ளி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் கெட்ட கழிவுகளும் நம்ம சாப்பிட்ட உணவு பாதையும் வந்து சுத்தப்படுத்துகிறதும், தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த விஷ கழிவுகள் வந்து உணவு பாதை வழியாக கீழே இறங்கி அதை இறக்கி ஆகணும். அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு நோய் என்பது வருகிறது அப்படின்னு ஐயா விளக்கம் சொன்னாங்க. நான் வந்து எனக்கு நோயே எதுவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சர்க்கரையோ ப்ரெஷரோ எதுவும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு அன்னாகாரம் இல்லாமல் வெறும் தண்ணியும் பொட்டுக்கல்லையும் நிலக்கல்லையும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தேன். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டில் அதை ஆஸ்பத்திரியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அங்கே போன பிறகு அவங்க என்னை மாற்றிக்கிட்டாங்க. வேறு வழி கிடையாது. அப்புறம் பழையபடி இதுக்கு இழப்பதான் குணமாகி நான் ரெடியாகி வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது ஐயாவுடைய அந்த யூடியூப்பில் அந்த இதெல்லாம் பார்த்தேன். ஐயா வெங்கடேசனை பற்றி இனிய ஐயா போட்டிருந்தாங்க. அப்புறம் உடனே அந்த புக்கு வாங்கணும் ஐயாவை கேட்டேன். நீங்கள் அங்கே கோயம்புத்தூரில் கேட்டு வாங்கிக்கலாங்கன்னு அப்போ ஒரு அறிவுரை சொன்னார். அந்த நேரத்தில் நான் உடனே வந்து பணம் கட்டி 2 நாளில் வந்து புக்கு வரவழைச்சேன். அந்த புக்கை பூரா தொடர்ந்து படித்தேன். படித்த பிறகு தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிது. தெளிவு கிடச்ச பிறகு தான் நமக்கு ஐயாவையும் போய் பார்த்து நேரில் பேசினேன். பேசின பிறகு அவங்க இந்த மாதிரி முறையை சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு நான் அப்படியே நடந்து வந்திருக்கேன். இன்றைக்கி கூட ஒரு 87 நாள் 56 நாள் ஆகுது. இந்த 86 நாளில் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் வந்து இப்போ குறுகிய காலத்தில் தான் அதிகமாக அதுக்கு முன்னாடி 3 வேளையுமே பொரிகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா காய், கீரை, மாங்காய் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே சாப்பிட வேணாம், உடம்பு எனக்கு ஏற்றுக்கல முதல்ல. அது உள்ளுக்குள்ள வந்து எது சாப்பிட்டாலும் ஏற்றுக்காத ஒரு முறைக்கு நான் வந்தேன். தண்ணி குடிச்சா கூட சேரல, தொண்டையெல்லாம் கபம் கட்டுற மாதிரி வந்தது. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், காலையில் ஒரு வேளை பொரிகள்லையும் மாலையில் ஒரு வேளை பொரிகள்லையும் மற்ற நேரங்களில் வந்து நீர் ஆகாரமே எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ நேற்றுக்கு ஐயா வந்து இந்த மாதிரி 80, 85, 86 நாளாட்டம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இன்னும் உங்களுக்கு அந்த குடலில் நச்சுக்கள் இருக்கலாம். ஒரு 6 நாளைக்கு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து ஒரு 6 நாள் 7 நாளைக்கு வந்து நீங்கள் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு அந்த உடலை இன்னும் சுத்தப்படுத்தணும். அப்புறம் 7ஆவது நாள் வந்து நீங்கள் கோதுமை ரவையும் வெங்காயம் இது அரிஞ்சு போட்டு அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மிச்சம் அந்த இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து பெண்ணம்மா வளர்ச்சிகள் வளரும்னு ஐயா சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய முறைப்படி தண்ணி தான் காலையிலேருந்து எடுத்தேன். நேற்று சாயந்தரம் பொரிகள் எடுத்துக்கிட்டேன். நேற்று ஒரு 5 மணி 6 மணி போல் பொரிகள் எடுத்தேன். நைட்டு வெடிய வரைக்கும் எனக்கு தண்ணி தான். இன்றைக்கி இப்போ வரைக்கும் மாலை வரைக்கும் தண்ணி தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 7 நாளைக்கு தண்ணி ஆகாரமே எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து கோதுமை ரவையும் வெங்காயம் அரிஞ்சு போட்டு வதக்கி அது ஒரு வேளை உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இனி ஐயாவுக்கும் அதை சார்ந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓக முறைக்கு வந்து நீர் மருத்துவத்துக்கு யாரெல்லாம் வந்துக்கிறீங்களோ ஒரு அன்பான உள்ளங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இனிய ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா.